அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ் இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக Nifty 50 டெய்லி பேசிஸில் எப்படி ட்ரேட் ஆகுது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, இன்றைக்கி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கா இல்லையா, இல்லை எப்படி நடந்திருக்குன்றத பார்த்துட்டு, நாளைக்கு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,172, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,980 ரேஞ்சில் இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஸ்ட்ராங் கன்சால்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரே இடத்துல இப்படி ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுத்துருக்காது, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காது. நமக்கு எப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கணும், இல்லையா மார்க்கெட் வந்து இப்படி கீழே போயிட்டுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போகும்போது மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட் கீழே வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் எந்த அளவுக்கும் கீழே வருவாங்கன்றது வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். நான் நேற்று சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே வர மாதிரியான நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும் இல்லை சிக்னல்ஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கன்சல்டேஷன் ஆகும்போது அப்பப்போ ஒரு சின்னதாக ஃபாலோ ஆகிற மாதிரியான ஏதாவது ஒரு சீன் சீக்வன்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கே நிற்க முடியாமல் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட் 1 வரைக்கும் தானே வரணும். அதானே லாஜிக்கு. நம்ம எதுக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம்? இன்கேஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா இது வரைக்கும் வரணும், சப்போர்ட் 1 வரைக்கும் வரணும். சப்போஸ் மார்க்கெட் மேலே வரைக்கும் போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோவில் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் 1லாம் வரல. ஏன்னா இமீடியட் சப்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸுக்குமே வந்து சப்போர்ட் நல்லாவே பில்ட் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு மேலே ஏறி வந்திருக்கு. ஓஏ டேட்டாவும் சப்போர்ட்லேயும் பில்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ்லேயும் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழே ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா. அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து நல்ல கன்சல்டேட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாமே கூட கன்சல்டேட் ஆகலாம். எப்பவுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் மேலே ஏறும். ஓகேங்களா. அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக் செஷனில் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக ஆல் டைம் ஹை அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சைட்வேஸில் கொண்டுட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் நிற்க முடியாமல், சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1, இப்போ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்கிறது. மார்க்கெட் பாருங்கள் இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு அகைன், ஸோ மேலே போகிற மார்க்கெட்டை இந்த ஜோன் வந்து ரெசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் கீழே வந்துட்டு சப்போர்ட், மறுபடியும் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும், டவுனில் ஓப்பன் ஆகினாலும் இந்த 2 லைனுக்குள்ளேயே தான், இப்படியே தான் இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இருந்தாலும் நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணால் இன்னுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இதுதான் நம்மளுடைய லெவல்ஸு. நான் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண விரும்பலை. வேணும்னா கூட நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்றைக்கி வந்த டே ஹையாக வந்து நம்ம வேணால் மார்க் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதாவது 24,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலே மார்க்கெட் போயிருந்துச்சுன்னா 24,350 இருக்கலாம். அதையும் தாண்டி மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னா 24,500 இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வர மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா சப்போர்ட் 1, இன்றைக்கி ஒரு ஸ்விங் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல, ஏதோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் வந்து நான் சப்போர்ட் 1 வச்சுருக்கேன். அது 24,060 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கும் கீழே மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா
23,986 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அதையும் பிரேக் வருது அப்படின்னா 23,900 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட நான் எப்படி வந்து நிஃப்டி 50 அனலைசிஸ் பண்ணுறன்றதோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ நீங்களும் பர்சனலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நடக்காமலும் போகலாம். ஒரு 90% நடக்காமல் போகலாம், ஒரு நாள் 100% நடக்கலாம். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது கூட நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதாக அமையும். நீங்கள் உங்களோட ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சேஃபாக உங்களோட ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எமோஷ்னல் ட்ரேட் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், எல்லா நாளுமே நம்ம செட்டப் வர வரைக்கும் செட்டப் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம செட்டப் வர வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கணும். ஸோ நமக்கான செட்டப் வரும்போது தான் நம்ம உள்ளே இருக்கணும். டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? எவ்ரி டே இஸ் எ ட்ரேடிங் டே. பட் எல்லா நாளுமே நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நம்மளால் 100% சொல்லவே முடியாது. ஓகேங்களா? எல்லா நாளுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நாளுமே நமக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்காது. எல்லா நாளுமே நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகிட்டே இருக்காது. எனக்கே ஒரு நாள் சேல் ஆகாமல் போகலாம். இல்லைனா சேல் ஆன பொருள் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்டே கொடுக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியலாகவும் போய்டும், நம்மளோட ப்ராடக்ட்டும் டேமேஜ் தான் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லேயும். ஸோ நம்மளுடைய செட்டப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்லாவே ஏறி வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். ஓகேங்களா? மார்க்கெட் இறங்கும் போது தான் சடனாக ஃபால் ஆகும். ஸோ அதெல்லாம் 2-3 விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி மைண்டில் வச்சுக்கணும் ட்ரேடிங் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மேஜர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாளைக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஜூலை மந்தில் ஃபஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.